இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லா இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. அவன் உயிரோடு இருந்தால் அவனையும் தொழக்கூடிய அவனுடைய மனைவியும் சேர்ந்து வாழ விடக்கூடாது. நிக்காஹ் பாத்தில். அவருடைய ஃபத்வா தெளிவா இருக்கு. ஒன்று ரெண்டு இடத்துல இல்ல, அவர்களுடைய எல்லா கிட்டத்தட்ட எல்லா புக்குகளையும் அந்த ஃபத்வா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஃபத்வா ஃபேமஸான ஃபத்வா. மனைவி தொழுகிறாள், கணவன் தொழவில்லை என்றால் ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. ஏன்? அவன் முஸ்லீம் இல்லை, தொழாதவன், காஃபிர். தொழாத ஒருவன் அறுக்கிற பிராணியை சாப்பிடக்கூடாது. தொழாதவன் அறுக்கிற பிராணியை சாப்பிட, அவன் முஸ்லீம் அவனுக்கு பேர் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஃபத்வா.